நம்மல்லாம் 1000 தாட்டி சொல்லியிருக்கோம். பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுடா அப்படின்னு. இப்ப அமெரிக்காவும் அதையே சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அவன் அத சொல்லல, செஞ்சு காட்டியிருக்கான். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு நாட்டோட அதிபரோ, பிரதமரோ இல்ல ராஜாவோ யாரோ ஒருத்தர் நாட்டோட உச்சபட்ச தலைவர் போறாருப்பா. எங்க போனாலும் சரி, உற்சாக வரவேற்பு இருக்கும். அதுக்கடுத்து போற நாட்டோட தலைவர்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்கான மரியாதை குறைச்சல் இருக்கவே இருக்காது. அதே மாரி 2 பேரும் கூட்டா சேர்ந்து இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையா விடுவார்கள். ஒரு சில நேரம் ஏஜென்சிகளையே பார்த்து ஆச்சாக்கும், பூச்சாக்கும் அப்படின்னு பேசுவார்கள். அமெரிக்காவோட ஸ்டைலும் இதேதான். ட்ரம்போட ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமானது. புடிக்கல அப்படின்னா ஓவல் ஆஃபீஸ்ல வச்சு பத்திரிக்கையாளர் முன்னாடி சோத்துன்னு மண்டையில அடிக்காத குறையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நல்ல உதாரணம் ஜெலன்ஸ்கி. அப்பேற்பட்ட மனுஷன் பாகிஸ்தான் ஆட்கள பார்க்கிறாரு. பாகிஸ்தான் ஆட்கள எப்பயா அவன் பார்க்காம இருந்தான்? அவன்தான் அடிக்கடி கூப்பிட்டு டின்னர்ல உட்கார வச்சு சோறு ஊட்டுறது தானே முழு நேர வேலை. அப்படி பண்ணி பண்ணி தான் நாசமா போய் நிக்கிறாரு ட்ரம்ப். இத என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ, அன்னைக்கு தான் அந்த ஆளுக்கு பழைய ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, அந்த மாரி இருக்கும். அவருக்கு கடக்கட்டும் ஒரு பக்கம். சரி, இப்ப 2 பேரையும் சேர்த்து பார்த்திருக்காரு. இம்புட்டு நாள் ராணுவ தளபதிய கூப்பிட்டு சோறு ஊட்டுன ஒரே அதிபர் இவர்தான். அந்த பெருமை இவருக்கே சேரும். நோபல் பிரைஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்ப இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அத உனக்கு எல்லா இந்தியர்களும் குடுத்துருக்கோன்னு அந்த ஆள்ட்ட போய் சொல்லிட்டு வரணும் ஒரு நாள். இப்ப உள்ள டெக்னாலஜில அதுக்கும் பஞ்சம் கிடையாது. ட்விட்டர் தட்டி விட்டோம்னா, அவரே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, திருப்பி கோவப்பட்டு பதில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப்பும் சரி, தீவிரவாதி ஆசிம் முனிரும் சரி, அவனுங்கள கேட்டா ராணுவ தளபதிம்பாய்ங்க. ஏது பாகிஸ்தான கேட்டா. ஆனா ட்ரம்ப் ஒரு மடி மேல போயி, ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்னு தான் சொல்றாரு. சொல்றனாலயே இவர ஒரு பயலும் இப்ப பிரசிடென்ட் அப்படின்னு கூப்பிடுறதே இல்ல. இந்த 2 பயலுகளையும் சந்திக்கிறாரு. அப்ப எப்படியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்டின்னா, குரங்கு மாரி 3/4 மணி நேரம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காய்ங்க. 2 பயலுகளும். வந்துட்டாய்ங்க. இந்த ஆளு அவனுங்கள உட்கார வச்சுட்டு, இந்த பக்கம் பிரஸ்ஸ கூப்பிட்டு ஆச்சாக்கு புச்சாக்கு தினமும் பேசுவார்ல, தொப்பிய பறக்க போட, பேனாவ பறக்க போட, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்கேன், பின்னாடி மேப்ப வச்சு படம் காட்ட, இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் கேட்குறாய்ங்க. ஆமா 2 பயலுக வந்து உட்கார்ந்துருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி கடந்தும் போறாரு. சரி, நல்ல ஒரு மரியாதை கிடைச்சது பாகிஸ்தானுக்கு. அதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏறக்குறைய 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்காய்ங்க. சரி 1 மணி நேரம் வாசல்ல உட்கார்ந்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வாங்கடான்னு கூப்பிட்டாச்சு. உள்ள போய் என்ன பேசினார்கள்? சத்தியமா தெர்ல. எந்த ஒரு பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி வந்து விஷயத்த இதுவரையும் சொல்லல. அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணல. அப்ப நமக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. ஆனா வெளியில 1 மணி நேரம் உட்கார்ந்த பயலுக, உள்ள 1/2 மணி நேரம் உட்கார்ந்து மட்டும் தான் பேசியிருக்காய்ங்க. 1/2 மணி நேரம் என்ன பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்டின்னா, ஏதோ ஒரு நாசமா போறதுக்கு ஒரு திட்டத்த போட்டிருப்பாய்ங்க. அந்த திட்டம் எடுபடுமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான நம்பி போய் ஒண்ணும் சாதிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் ட்ரம்போட கண்ணுக்கு ஆசிம் முனீர் பவர்ஃபுல்லா இன்னைக்கு தெரிஞ்சாலும், காரணம் என்ன அப்படின்னா, ஆமா ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்னு தான் ட்ரம்பே பேசிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தான்ல உள்ளவனே ஒருத்தனும் அவன ஃபீல்டு மார்ஷல்னு கூப்பிடுறது இல்ல. பாகிஸ்தானுக்கு வெளியில அம்புட்டு பேரும் அவன தீவிரவாதின்னு தான் கூப்பிடுறோம். ஆனா இந்த ஆளு அவனுக்கு ஏதோ முத்திரையெல்லாம் குத்துறான். குத்தி தொலையட்டும். 1/2 மணி நேரத்துல என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு? அதிகபட்சமா இவர்களோட கிரிப்டோ மார்க்கெட்ட பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயங்கள் பேசினா எல்லாமே ட்ராஜடியில தான் போய் முடியும். ஏன் அப்டின்னா, எனக்கு அங்க உள்ள கனிம வளம் வேணும் அப்டின்னா, எடுத்துக்கங்க சார் அப்டின்ருப்பாய்ங்க. இதே இஸ்லாமாபாத்னா இந்நேரம் தோண்டுங்க அப்டின்ருப்பாய்ங்க. பலூசிஸ்தான்ல தான் இருக்கு. அங்க எடுத்துக்கங்க சார் அப்டின்னு சொல்லுவாய்ங்க. ஏலே அவனுங்கள கண்ட்ரோல் பண்றா அப்டின்னு கேட்டா, பதிலுக்கு வாசி முன்னர் வாயே பேசியிருக்க மாட்டான். என்னன்னு கேட்டா, ராணுவ ட்ரெஸ்ல இல்ல, பவர் வரல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் செஞ்சுடுறேன் எஜமா அப்டின்னு சொல்லியிருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த ஆள வச்சுக்கிட்டே கூட அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருப்பாய்ங்க. இவனுங்க ஒர்த் இல்ல. நம்மளே நேரடியா இறங்குனா மட்டும் தான் உண்டு அப்படின்னு. ட்ரம்ப்பும் கேட்டிருப்பாரு. நம்மளே நேரடியா இறங்குனா கிழிச்சு புடலாமான்னு. ஆப்கானிஸ்தான்ல என்ன அடி வாங்கினோமோ அதே தான் விழுகும் அப்படின்னு திருப்பி சொல்லியிருப்பாய்ங்க. உடனே இல்ல இல்ல உனக்கு தான் சோறு ஊட்டுறோம்ல நீ போய் சண்டை போடு அப்படின்னு அந்த பலூசிஸ்தான் கனிம வள விவகாரத்துல இப்படி ஒரு டாக் போயிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதையும் தாண்டி ஒண்ணுமே இருக்காது. சீனா கிட்ட வாங்குன கடன்லாம் எப்ப அடைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரோ, இல்ல சீனா கூட உண்மையிலே உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாரோ, இல்ல அமெரிக்காவுக்காக இனிமே சீனாவ நீங்க தான் உளவு பார்க்க போறீங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டிருந்தா அங்கேயே 2 பேர்களுக்கும் நெஞ்சு வலி வந்திருக்கும். காரணம் சீனா பயலுக விடமாட்டாங்களே, தொலைச்சு புடுவாங்களே அப்படின்னு.
அவர் இந்த 3 கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இவனுங்க 3 கேள்விக்கு அமைதிய மட்டுமே பதிலா குடுத்திருப்பாய்ங்க. அப்படி இல்லாட்டி 3 கேள்விக்கு இந்தியா அப்படின்னு எந்திரிச்சு நின்னு சொல்லியிருப்பாய்ங்க. "டேய் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற?" அப்படின்னா, "இந்தியா பாஸ். இந்தியாவுக்கு எதிரா எங்கள வச்சுக்கங்க பாஸ்" அப்படின்னு சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு, வெளிப்படையா அசிங்கப்பட்டாய்ங்க அப்படின்னு கசிய விட்டது யாரு? பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி. உள்ளுக்குள்ள நடந்தத கசிய விடல. ஏன் அப்புட்ன்னா, இத காட்டிலும் அசிங்கப்பட்டுருக்கு அமெரிக்கா. வெளியில பாகிஸ்தான் அசிங்கப்பட்டுருக்கு. ரூமுக்குள்ள இந்த மாரி தான் பேச்சுவார்த்தை போயிருக்கும். அமெரிக்கா அசிங்கப்பட்டுருக்கு. அதனால தான் வெளியில விடல. அமெரிக்கா வெளியில விடல. இன்னொரு காலத்துல விக்கிலீக்ஸ் மாரி யாரோ ஆசாமி வந்து டக்குனு "இதான் அன்னைக்கு நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு தூக்கி வீசிருவாய்ங்க. அந்த சுவாரஸ்யத்த அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானத்த சோறு ஊட்டிக்கிட்டே ட்ரம்ப் குடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.